ஹலோ ஆல், காலையிலே சூப்பராக ஒரு ஃபிஷ் ஷாப்குள்ளே போயிட்டோம். ஃபிஷ்ஷை பார்த்து ஆதவ் குட்டி ஃபிஷ் மாதிரி ஜாலியாக துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டான். அண்ணனும் தம்பியும் செய்கிற சேட்டையை பார்த்து எனக்கு தான் ஹார்ட் பீட்டு ஒவ்வொரு பக்கமும் பிபியும் ஹார்ட் பீட்டும் அதிகமாகிட்டே இருந்துச்சு. எங்கே தட்டி விட்டு உடச்சிருவாங்களோன்ற பயம்தான். இருக்கிற ஜில் கிளைமேட்டில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஆகணும்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடித்த கையோட ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருந்தோம். ஃப்ரூட்ஸ் ரேட் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் ஹையாக தான் இருந்தது. இருந்தாலும் குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுக்கணும் இல்லையா, அதனால் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்ததை பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாய்ஸ்னால் மாமிக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி சொல்கிறதெல்லாம் டக்கு டக்குன்னு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அந்த புதுசாக வீட்டுக்கு அந்த பீலர் தான். அதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகி பண்ணிக்கிட்டு இருந்தான். ஊடால ருத்துக்கு அவங்க அப்பா மேலே பயங்கர பாசம் வந்துருச்சு. அப்பாவை கொஞ்சிக்கிட்டே இருந்தான். இந்த சைடு ஆதவ் குட்டி பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம மாப்பு போடும்போது தான் அவங்களுக்கு நான் தான் மாப்பு போடுவேன், நான் தான் மாப்பு போடுவேன்னு விளாண்டுக்கிட்டே சூப்பராக ஜாலியாக மாப்பு போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும், தோசையும் ஊற்றுறதுக்கு வந்துட்டால் நாங்கள் தான் சுடுவோம், நாங்கள் தான் சுடுவோன்ட்டு அதுக்கும் களத்தில் இறங்கிட்டாங்க. ஒரே பயங்கர ஹெல்ப்பிங் டெண்டன்சியாக தான் அன்றைக்கி டேவே போச்சு. மாப்பை கடைசி வரைக்கும் கையில் தரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. தண்ணியில் விளையாடுறதுல அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு, ஜாலியாக மாப் போட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அவன் பண்ணுறத பார்த்துட்டு நமக்கு எங்கே அவன் கீழே விழுந்துருவானோ, வலிக்கு ஸ்லிப் ஆயிடுவானோ, அதுக்கும் பேன்னு அழுதானா நம்ம தான் தூக்கிட்டு போகணுன்னு சொல்லி அந்த ஒரு பக்கம் இருந்தாலும் சரி ஹாப்பியாக விளையாடுறானேன்னு சொல்லிட்டு ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டான், நீ ஏன் போடுப்பா அப்படின்ட்டு. 2 பேரும் டயர்டாயிட்டாங்க போலக்க. ருத்துபாயும் ஆதவ் குட்டியும் தோசை சுடலான்னு சொல்லி களத்தில் குதிச்சுட்டாங்க. அண்ணன் சுடுறத பார்த்து தம்பியும் நானும் அடுத்த ரவுண்டு நானும் சுடுவேன்ட்டு அவன் ஒரு பக்கம் ஆங்க்ரி ஆகி ஃபேஸை திருப்பி வச்சிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு வழியை சக்ஸஸ்ஃபுல்லாக திருப்பி போட்ட உடனே ருத்துபாய் முகத்தில் ஹாப்பினஸ்ஸை பாருங்கள், செம ஜாலி ஆயிட்டாரு. அது மாப்பு போடுறதுக்கு மெயின் ரீசனே இந்த பக்கெட் தான். ஏன்னா அதுவே வாட்டர் எல்லாத்தையும் நல்லா ஸ்குவீஸ் பண்ணிடும். அதுக்காக தான் சூப்பராக மாப் போடுறோம்னு சொல்லிட்டு ஜாலியாக வாங்கி அதை ஒரு ஹாபியாக செஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க. அந்த பக்கெட்டில் விட ப்ரெஸ் பண்ண அப்படின்ற மாதிரியே தான் அன்றைக்கி டே ஃபுல்லாக போச்சு. ஸ்கூலில் டாஸ்க்கு ஆதவ் குட்டிக்கு ஒரு பெரிய ட்ராயிங் மாதிரி கொடுக்காம இருக்கிற ட்ராயிங்கில் த்ரெட்டை மட்டும் வச்சு நம்ம அதில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு டாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. அவனே அதை சூப்பராக பண்ணி முடிச்சுட்டான். சண்டே ஸ்பெஷலாக லங்ஸு தான் எடுத்துருந்தோம். கோட்டோட லங்ஸு அவங்க கொஞ்சம் பிக் சைஸாக கட் பண்ணாமல் கொடுத்தனால நாங்களே கொஞ்சம் கட் பண்ணி அதை குக்கரில் போட்டு மெயின் நல்லா மஞ்சள் தூள் தான் போடணும். அதனால் ஜீரகம், உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா சூப்பராக ஒரு 3 விசில் 4 விசிலுக்கு குக்கரை மூடி வச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது 4 விசில் இறங்குனதும் போட்ட மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சோடனே லங்ஸு சூப்பராக குழலாக இருந்தது. ஒரு மாதிரி உள்ள மைக் செட் இருக்கிற மாதிரி குழலாக இருந்தது கோட்டோட லங்ஸு. இந்த பக்கம் சுவரொட்டி தான் வச்சுருந்தோம். ஏன்னா ஹீமோக்ளோபின் எல்லாருக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால சுவரொட்டியும் சேர்த்து வாங்கிட்டு மதியானம் ஒரு பயங்கர சூப்பரான வேட்டை தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அடுத்து ஈவினிங் ஒரு பைக் எடுத்துகிட்டு ஜாலியாக கிளம்பலான்னு சொல்லிட்டு போனப்போ அங்கேயும் நான் தான் துடைப்பேன்னு சொல்லி ஆதவ் குட்டி கிளாத்தை வாங்கி துடைக்க ஆரம்பிச்சிட்டான். இங்கே தான் எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. பைக்கில் போய்கிட்டு இருக்கோம். ஒரு இது 1 ரூபி அப்படின்னாங்க. 1 பீஸ் 1 ரூபியான்னு 10 பீஸ் ஜாலியாக எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் கிராசரிஸ் மாவு ஐட்டங்கள்லாம் வாங்க வேண்டியது இருந்ததா, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கவரில் எடுத்து போட்டுட்டு இருந்தப்போ ருத்து பிஸ்கெட் வேணும்னு கேட்டுட்ருந்தான். கடையில் இந்த ஓரியோ பிஸ்கெட் மட்டும் வாங்கிடவே கூடாது. அதை சாப்பிட்டு இப்போ 2 நாளாக லூஸ் மோஷனில் இருக்கான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள்.